அரியலூர் நகராட்சி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் திருநாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து தடுப்பூசி செலுத்திய அதிகாரிகள் தடுப்பூசி போடப்பட்ட நாய்களின் நெற்றியில் அடையாளமாக கலர் ஸ்ப்ரே அடித்து மீண்டும் அவற்றை விடுவித்தனர். நெல்லையில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தனது கைகளால் உணவு பரிமாறினார். அமைச்சரின் இந்த செயல் விவசாயிகள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பதியில் இருந்து திருமலைக்கு நடந்து சென்ற பக்தர்கள் நரசிம்மசுவாமி கோவில் அருகே நடைபாதை பகுதியில் சிறுத்தை உலா வந்ததைக் கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்களின் சத்தம் கேட்டு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் சிறுத்தையை விரட்டி அடித்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் 2 காயமடைந்தனர். காஞ்சரப்பள்ளி சாலையில் நின்றிருந்த கார் ஓட்டுநர் அஜாக்கிரதையாக திடீரென முன்னேறி சென்ற நிலையில் பின்புறம் வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 2 காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் டியூஷனில் இருந்து தாயுடன் வீடு திரும்பிய 12ஆம் வகுப்பு மாணவியிடம் மதுபோதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 42 வயது நபர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆத்திரமடைந்த மாணவியின் தாயாரும் பொதுமக்களும் அவரை தாக்கிய நிலையில் போலீசார் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒளிபரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் மகாதானபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முன்னதாக கிருஷ்ணராயபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரும் இதே விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 52 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 52 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். திருப்பதி அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த 22 வயது இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. குடும்பத்தினரின் சம்மதத்துடன் இதயம், சிறுநீரகம் மற்றும் கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டன. இளைஞர் ஹேம்நாத் ரெட்டியின் உடல் உறுப்பு தானம் மூலம் பலருக்கு மறுவாழ்வு கிடைக்கும் நிலையில் அவரது குடும்பத்தினரின் மனிதநேய செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெடுமரம் கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. நெடுமரம் கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் நடப்பு பருவம் முடிந்த நிலையில் தற்போது நீர்மட்டம் குறைந்து வற்றத் தொடங்கியது. இதையடுத்து பாரம்பரிய வழக்கப்படி மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. அதன்படி 1000க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் கையில் ஊத்தா, கச்சா போன்ற மீன்பிடி உபகரணங்களுடன் கண்மாயில் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டு மீன்பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் ஜூலை மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் கோடை விழா நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டுக்கான கோடை விழாவை முன்னிட்டு மேடை அமைப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2026-2027 கல்வியாண்டுக்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 5½ ஆண்டு கால படிப்பிற்கு +2 முடித்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சோலூர் கிராமத்தில் பாறையின் மீது ஓய்வெடுத்த சிறுத்தையின் வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள சோலூர் கிராமம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் இங்கு யானை, புலி, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது உலா வருகின்றன. இந்நிலையில் சோலூர் கிராமத்தில் பாறை மீது சிறுத்தை ஒன்று அமர்ந்திருக்கும் வீடியோ வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பள்ளூர் அருகே மதுக்கடையை மூடக்கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளூர் அருகே உள்ள கோடாலி கிராமத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடையால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இந்த கடையை மூடக்கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையில் மது பாட்டில்கள் மற்றும் பதாகைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புற ஏணியில் சில இளைஞர்கள் நின்றபடியே ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து புள்ளிப்பாளையம் அருகே பால்வாய் பகுதியில் வந்தபோது சாலையின் குறுக்கே திடீரென கார் ஒன்று வந்துள்ளது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கார் மீது மோதியதில் கார் தூக்கி வீசப்பட்ட நிலையில் காரின் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் அருகேயுள்ள திருமலைக்கேணி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த 10க்கும் மேற்பட்ட பக்தர்களை குரங்குகள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் உள்ள நிலையில் பக்தர்கள் பூஜைக்காக கொண்டு வரக்கூடிய பிரசாத பைகளையும் உணவுகளையும் பிடுங்கிச் செல்வது வாடிக்கையாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 9 பேரை கடித்த குரங்குகள் தற்போது ஒரே நாளில் 3 பேரை மீண்டும் கடித்துள்ளன. கேரள மாநிலம் பந்தலம் அருகே சாலையில் சென்ற ஆம்புலன்ஸ் சட்டென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியது. முன்னால் சென்ற கார் திடீரென பிரேக் பிடித்ததால் அதன் பின்னால் வந்த ஆம்புலன்ஸ் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் வேகமாக வந்த பேருந்து நிறுத்த முயன்றும் ஆம்புலன்ஸின் பின்புறத்தில் லேசாக மோதியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தாராபுரம் நேருநகரைச் சேர்ந்த ஆஷிக் தனியார் ஆம்புலன்ஸில் பகுதி நேர ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய ஆஷிக் பேருந்து நிலையம் அருகே எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்களுக்கு நகராட்சி சார்பாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தெருநாய் கடித்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் சிவராஜ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 100க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது.